ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஸ் தமிழா. இன்னைக்கு வீடியோவில் வந்து டபுள் செக் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரூக் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கிங் ஃபைலுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கு. பிஷப் வந்து இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் மறைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஷப்பை ரெண்டு இடத்துல வச்சு டபுள் செக் கொடுக்கலாம். ஒன்று இங்க எடுத்துட்டு போய் வைக்கலாம், இன்னொன்னு இங்க எடுத்துட்டு போய் வைக்கலாம். சோ இப்போ நம்ம ரெண்டு பாசிபிலிட்டிஸுமே பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பிஷப்பை நம்ம இங்க எடுத்துட்டு போய் வச்சோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு டபுள் செக். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா கிங்குக்கு இருக்க ரெண்டு ஸ்கொயர் போலாம், ஒன்னு இங்க இல்லைன்னா இங்க. சோ நான் இங்க போறேன் அப்படின்னும் பொழுது ரூக் எடுத்துட்டு போய் நான் இங்க வச்சேன் அப்படின்னா செக், பட் ஸ்டில் கிங்குக்கு இங்க எஸ்கேப் ஆகுற ஸ்கொயர் இருக்கு. சோ இது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஷப் எடுத்துட்டு போய் இங்கே வைக்கிறது. இங்கே வச்சோம் அப்படின்னா கிங்குக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று இங்கே போறது, இங்கே போனாங்க அப்படின்னா ரூக் எடுத்துட்டு போய் இங்கே போட்டோம் அப்படின்னா சாலிடான ஒரு செக் அண்ட் மேட். சப்போஸ் கிங் இங்க எங்கேயும் போகாம இங்கே போனோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பிஷப் எடுத்துட்டு போய் போட்டோம் அப்படின்னா சின்ஸ் இந்த பான் இங்க இருக்கு அப்படின்றது ஆப்போனண்ட்டுக்கே ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்கிறதுனால இங்க சாலிடா பிஷப் கவர் பண்ணிடுது, இந்த ஃபைல ரூக் கவர் பண்ணிடுது அப்படின்றதுனால இது ஒரு சாலிடான செக் அண்ட் மேட். ஸோ எஸ், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.